ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த தம்பதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதால் தமிழக பாஜக சார்பில் நாளை நடைபெறவிருந்த போராட்டம் கைவிடப்படுகிறது என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார். சிவகிரியில் நாளை நடைபெற இருந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்படுகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை கைது செய்துள்ள தமிழக காவல்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த தம்பதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதால் தமிழக பாஜக சார்பில் நாளை நடைபெறவிருந்த போராட்டம் கைவிடப்படுகிறது. சிவகிரியில் நாளை நடைபெற இருந்த தொடர் உண்ணாவிரத போராட்டமும் கைவிடப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை கைது செய்துள்ள தமிழக காவல்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழக காவல்துறை அனைத்து வழக்குகளிலும் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாகவே கொங்கு பகுதியில் தனியாக வசித்து வந்தவர்கள் படுகொலை செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது என்றும் தமிழக காவல்துறை அனைத்து வழக்குகளிலும் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார்.